இந்த வீட்டில் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல ஒருத்தராவது வைக்கிறாவளா? இந்த மனுஷனோட குப்பை கொட்டுறதே பெரிய பாடாக இருக்குது. இதில் வேலை வேற தலைக்கு மேலே கிடக்கு. இந்த மாலு பொண்ணு ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுக்குறாரா? ஒரு வேலையும் பார்க்க மாட்டேக்கா. சரி, படிக்கிற பிள்ளையாச்சேன்னு பார்த்தா படிப்பிலையாவது மார்க் எடுப்பான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த சீனி டப்பாக்குள்ளே எறும்பு எங்கேருந்து தான் வருமோ தெரியல. இம்மூட்டு சீனியில் எறும்பா கிடக்க என்னத்தை செய்ய? ஏன்டி கேட்க மாட்டேன்? ஏன் கேட்க மாட்டேன்? என்னைக்காவது வீட்டில் ஒரு வேலை பார்க்கையாடி? லீவு நாள் அதுவும் வேலை பார்க்க மாட்டேக்க, பள்ளிக்கூடம் இருந்தாலும் வேலை பார்க்க மாட்டேக்க. என்னடி செய்ய? எனக்கு ரொம்ப ஆசை தான். பார்த்துக்க, எங்கள் வீட்டில் படிக்கவே வைக்கலையே. உடனே ரொம்ப படிச்சு கிழிச்ச மாதிரி சீனெல்லாம் போடாத. நீ மட்டும் நல்லா படிச்சிருந்தியாக்கும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை தேடி தேடி கொடுப்ப பத்தி அதுக்கு தான் சொன்னேன். உடனே ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. ஏட்டி மாலு, உனக்கு ரொம்ப ரொம்ப கொழுப்பு கூடி போச்சுட்டி. குறைக்கிறேன். நீ அப்புறமா குறைச்சிக்க. எனக்கு இப்ப துட்டு கூட எனக்கு தேவைப்படுது. எதுக்குடி இப்போ உனக்கு துட்டு வேணும்? காலையில் தான் பலகாரம் நம்ம சுட்டு வச்சிருக்கேனே, 2 பணியார் தட்டு முழுக்கிட்டு போ. ஏம்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு கிடப்பியா? உன எந்த விசேஷம் வந்தாலும் ஒரே பலகாரம் ஒரே பணியாரம். அது கொஞ்சம் மாற்றி தான் செய்ய. எப்ப பார்த்தாலும் இதே செஞ்சுட்டு கிடக்க. ஏன்டியா அப்படி சொல்கிற? இப்போல்லாம் அம்மா கைகளில் சமைச்சு கொடுக்குறது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நாளைக்கு படிப்புக்காக வேலைக்காகவோ இல்லை மாமியார் வீட்டுக்கு போகும்போது அம்மாவோட அருமை தெரியும். ஆமா, உன்ன இதே பேசிட்டே கிடப்பியா? மாமியார் வீட்டுக்கு போறாவ இன்னும் பரிச்சை முடிக்கல, அதுக்குள்ள மாமியார் வீடு. சரி எதையாவது பேசி வளர்க்காது. எனக்கு துட்ட கொடு. சரி இந்தாட்டி, ஏதோ கேட்க ஏதோ வாங்கி திம்ப போல தெரியுது. இந்த அந்த 5 பெட்டிக்குள்ளே 10 ரூபா வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு போய் ஏதாவது வாங்கி தின்னு. இந்தாட்டியே 10 ரூபாயும் செலவு பண்ணிடாத. ஏதாவது லியாசு பாக்கெட் ஏதாவது வாங்கி தின்னுபிட்டு 5 ரூபாய் கொண்டு வந்து வை. என்ன தலையெழுத்து? என்ன சொல்லணும்? ஒரு 10 ரூபாய்க்கே வீட்டுல இந்த பாடா? எம்மா துட்டு கேட்டது திங்கிறதுக்கு இல்ல, பீஸ் கட்டணும். பீஸ் எதுக்கடி பீஸ் கட்டணும்? 2 மாசத்துக்கு முன்னாடி தானே கட்டணும். எம்மா என்ன படிக்க வைக்கிறீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இது டேர்ம் பீஸ். இது கடைசி வருஷம் பத்தியெல்லாம் இதை கட்டிதான் ஆகணும். பரிச்சை வருது. ஏடி அதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து துட்டை கேட்க என்கிட்ட என்னட்டி இருக்கும்? போ, உங்க அப்பா அங்கே தான் நிற்காரு, கொல்ல வாசலில் நிற்காரு, போய் அவர்கிட்ட கேளு. எம்மா வீட்டுல குளுக்கோஸ் எதுவும் வச்சிருக்கியா? இல்லையாட்டி, ஏன்டி கேட்குற? யாருக்கும் உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்கிட்ட பேசிய பாதி உயிர் போயிடுச்சு. உன் புருஷன்கிட்ட வேற பேசணுமா? நான் பேசிட்டு வரேன். நீ குளுக்கோஸை கலக்கி வை, வந்து வாயில ஊத்துவோம். போட்டி, நான் வரேன். நீ போய் பேச அந்த மனுஷங்கிட்ட. நான் வரேன், போ. வாரம் நீ இங்கே நின்றுட்டு நாங்க என்ன பேசுறோம்னு கேட்டுட்டு நிக்காத. அங்க வா. தனியாரெல்லாம் என்னால இருந்தாலும் ஏற்க முடியாது. நான் வரேன், நீ போன்னு சொன்னதை பாலை இறக்கி வச்சுட்டு வரேன், போ. நேற்றுக்கு பார்க்கும்போது 4 காய் கூடல தெரிஞ்சுது, இன்னைக்கு குறையுது. என்னவா இருக்கும்? இவனுங்களை நம்பவே முடியாது. இந்த காம்பவுண்ட் சுவரை கொஞ்சம் மேலே ஏற்றி கட்டணும். பங்குவத்தூட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் நம்ம மரத்தையே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒருவேளை அவன் ஏதாவது மேலே ஏறி தேங்காவை பறிச்சுட்டு போயிருப்பானோ? இந்த கேமராவை ஏதாவது ஒன்று செட் பண்ணி விடணும். அந்த தேங்காவெல்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. இது என்னடா வம்பா இருக்கு? சரியான கிறுக்கு பிடிச்ச குடும்பமா இருக்குமோ? அங்கிட்ட என்னன்னா அந்த அம்மா தனியா பேசுது, இங்கிட்ட என்னன்னா இந்த ஆளு தனியா பேசிட்டு கிடக்காரு. எப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, தாரியல? எதுக்கு உனக்கு பணம்? காரணத்தை சொல்லு. எப்பா கோடீஸ்வரனுங்க கூட ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து பேசிடுவானுவோ. பெத்த பிள்ளைகளோட மூஞ்சி கொடுத்து பேசுறதே அதிசயம் தான். போ எப்பா, பரீட்சைக்கு பணம் கட்டணும் பாத்துக்குங்க. நாளைக்கு தான் கடைசி தேதியா? உன்னதான் படிக்க வச்சு முடிச்சாச்சே, இப்ப என்ன பணம்? என்னப்பா சொல்றீங்க? இப்பதானே படிச்சுக்கிட்டே இருக்கேன். 12வது படிக்கிறப்பா, பரீட்சைக்கு பணம் கட்டணும். அது சரி, 10th வகுப்பு தாண்டிட்டியோ? நான் அதை அப்பவே நிப்பாட்டுக்குன்னு சொன்ன. தேவையில்லாத தண்ட செலவு இந்த பணம் கட்டிட்டு இருக்கிறது. ஏங்க அவ தான் பரீட்சைக்கு பணம் கட்டுறேன்னு சொல்றாள்ல, கொடுத்து அனுப்புங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? அம்மாவும் மாவளும் காலையிலேயே ஆரம்பிக்கிறீங்களா? என்னமோ மரத்துல காய்க்கிற மாதிரி வந்து பணம் வேணும்னா எங்க போக முடியும்? எங்க புள்ள முன்னாடி அப்படியெல்லாம் பேசாதியா, பரீட்சைக்கு தானே கேட்குறா. அது என்னடி முன்னாடி பேசாத பின்னாடி பேசாதுன்னு உண்மையத்தானே சொல்றேன். தண்டத்துக்கு பொம்பளை பிள்ளைல படிக்க வச்சுக்கிட்டு என்னத்தை கிழிக்க போதுவோ? படிச்சது போதும், அடுப்படியில தூக்கி போடு. நாளை பின்ன கட்டி கொடுத்த போற வீட்டுல சமைக்க பழக வேணாமா? என்னங்க இப்படி பேசுறியா? 12வது படிக்கிற பிள்ளைய போய் கல்யாணமா? இப்பவே எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இருக்கிறத கொடுத்து விடுங்க, அவ போய் கட்டட்டும். சரி பணத்தெல்லாம் அப்புறம் கட்டலாம். இந்த மேல ஏறி 4 தென்னங்காய பறிச்சு கொடுக்கல. மேல ஏறு. பரீட்சைக்கு கட்ட பணம் கேட்டா கூட இங்க ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு தெரியுதியோ. இவங்களுக்கெல்லாம் எதுக்குதான் பிள்ளைய கடவுள் கொடுக்குறாரோ தெரியல. இதுகளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பேசாம புள்ள வரம் தேடி இருப்பாவளே, அவளுக்கு பிறந்திருக்கணும். அப்பதான் பிள்ளைகளோட அருமை தெரியும். எம்மாய்க்கு நீ யாரமாவது கிளம்புறேன். ஏடி மாலுக்குட்டி, கொஞ்சடா இருடா, அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. நான் நைட்டு சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கு பாத்துக்குங்க. அதையும் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? எடுத்து வைங்க, இன்னும் 4 நாளைக்கு வச்சு ஓட்டுங்க. என்னங்க நீங்க சின்ன பிள்ளைகிட்ட இப்படியா பேசுறது? பாருங்க, மனசு நொந்து போகுது. இங்க பாருட்டி, எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கணும்னு நினைக்காத. அப்படி செல்லம் கொடுத்தாதான் பிள்ளைகளும் கெட்டு போறது. இப்படித்தான் இருக்கணும். பெத்தவங்கன்னா அதட்டதான் செய்வாவோ, நல்லது கெட்டது சொல்லத்தான் செய்வாவோ.
அதெல்லாம் சரிதான். படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம், மாமியார் வீட்டுக்கு போறா, வேலையை பார்க்கட்டும், அடுப்படியில் போடு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறது சரியா இருக்குமா? நம்ம காலத்துல தான் அப்படிலாம் பேசுனாங்க. இப்பவும் அந்த மாதிரி பேசாது. எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றது? எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு நீ வந்துட்ட. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் நீ வரக்கூடாதுன்னு. எதுக்கு வந்த? ஏங்க அவதாங்க கூப்பிட்டா ஏதோ வேலையை பேசணும்னு அதுக்கு தான் வந்தா பாத்துக்குங்க. உன்னை பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த கொல்லை பக்கம் வராத. பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணு பூடுவா இங்கதான் இருக்கு. நீ இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது பாத்துக்க. ஏங்க நான் என்ன வயசு பொண்ணா? காலம் போன காலத்துல பாக்குறான்னு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அந்த மனுஷன் பாட்டுக்களை போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்ப உன்னை பார்க்கலையோன்னு கவலைப்படுறியோ? இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? என்ன டீ வாய் ரொம்ப நீளுற மாதிரி தெரியுது, பயம் விட்டு போச்சோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தெரியாம பேசிட்டேன். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி எட்டி பாக்குறதும் இங்க 4 காய தென்னங்காய வர காணும். ஏதோ பறிச்சு கிரிச்சு அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டியோ? எவ்வளவு மட்டமா ஏன் பேசுறியா? அப்படியா நம்ம இருக்கிறோம்? இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி இப்படியே சந்தேகப்பட்டுட்டு கடந்தா என்னத்தை செய்ய? முதல் இந்த சேலைய மாத்து. இந்த ப்ளூ கலர் சேலை உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கனாலதான் உன்னை எல்லாரு கண்ணும் உறுத்துது. மாத்து. எங்க வாங்கி தாரியோ? இது ஒண்ணுதான் இருக்கு. வேற கலர் கலராகவும் உடுத்த வேணாம்னு சொல்லிட்டியோ. இப்ப இதையே உடுத்துங்க வேணாம்னு சொன்னா அப்புறம் நான் என்னத்தை தான் பண்ணட்டும்? பழைய சேலையை கட்டு. வீட்டுல தானே இருக்க, வெளியே போகும்போது இதெல்லாம் கட்டிக்கலாம். இதே பழைய சேலை தானே, ஒரு நைட்டி கூட எடுத்து தர மாட்டேங்கிறீங்களே. அடிக்கிற வெயிலுக்கு இந்த சேலையை கட்டிட்டு இருக்கவே முடியலையே. ஏன் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானோ புடவை கட்டி பார்த்து போர் அடிச்சிருச்சு நைட்டி போடுன்னு? சீ, என்ன மனுஷன் நீங்க? மனுஷ ஜென்மமா? இந்த மாதிரி பேச உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உங்களெல்லாம் ஒரு ஆளு நினைச்சு இத்தனை வருஷம் குப்பை கொட்டுற பாருங்க. என்னைக்கு சொல்லணும்? போட்டி போ. கோச்சுக்கிட்டு போறதா இருந்தா போ, உங்க அம்மா வீட்டுக்கு போ. எனக்கு என்ன? எனக்கு சம்பாத்தியம் மிச்சம், காசு மிச்சம். ஆமா, போறதா இருந்தா தான் அப்பவே போயிருக்கலாமே. எதுக்கா இம்முட்டு நாளா கிடக்குறோம்? நான் என் பொண்ணுக்காக தான் பாக்குறேன், பாத்துக்குங்க. வர வர இவரோட பேச்சு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இவளை கவனிக்கணும். இந்த பக்கத்து வீட்டுக்காரனையும் கொஞ்சம் அதட்டி வச்சாதான் சரி வரும். இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வயசு வித்தியாசம் தெரியாம எல்லாரும் பண்ணிக்கிட்டு தானே இருக்காவோ. நம்ம அழகுக்கு என்ன குறைச்சல்? என்ன தலையில கொஞ்சம் வழுக்க விழுந்துட்டு என்னத்த சொல்ல? இதுக்கு மேல கண்காணிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும். குடும்பத்தை சரியா நடத்துறோம்னா பொண்டாட்டி பிள்ளைகள் மேல கவனம் இருக்கத்தானே வேணும். இப்ப நம்ம சொல்றதுலாம் இவளுக்கு வியாபம் காயாதான் இருக்கும். நாட்டு நடப்பு அப்படித்தானே இருக்கு.